காப்பி, தொண்டை காப்பி, உளுத்தம் பருப்பு கஞ்சி. அவ்வளோதான். அது இப்போதான் சன்னு வேற ரைஸ் ஆகுதா. காப்பி, கட்டை காப்பி, கருப்பு காப்பி, தொண்டை காப்பி, உளுத்தம் பருப்பு கஞ்சி. நல்லா மேலே ஏறிச்சுடா. இன்னும் கொஞ்சம் கீழாப்புல இருந்தப்போ அது கரெக்டாக இருக்கும். ஆனால் விடியாலே வந்துருக்கு. அப்படியா? என்னது? கடலில் குளிச்சுட்டு அங்கே ரெஸ்ட் இருக்கு, நல்ல தண்ணியில் குளிக்கிற ரெஸ்ட். ஆமாம், இது கொஞ்சம் இச்சிங் ஆகும்டா. என்ன குளிப்பாமா? தெரியாதுடா, மறுபடியும் புள்ளி விளக்கங்குள்ள உனக்கு புரியுதா புரியல? இதெல்லாம் நீ பேசுகிறா, எந்த கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் புரியுதும். அதுதான் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொல்கிறான் பாரு, எந்த ஸ்டூடெண்ட் இது பண்ணுறேன்னு தெரியல. சரி இரு, நான் விசாரத்துக்கு சொல்லிட்டா. இவரா எவ்வளோ மண்ணு கரைச்சிட்டு போயிருக்குன்னு இவரேன் ஒரே செகண்டில். அப்படியா? அப்படியா? நல்லா இருக்கு. சன்ரைஸ்ன்றதுனால கடலோட டீட்டெயில்ஸ் அவ்வளோ கிடைக்கல. கால் வைக்கிற இடம் மட்டும் தான் பாருமா அப்படியே நிற்கிது, பாக்கி இடம் எல்லாம் கரைக்குது. இவங்க ஒரு லிமிட் வச்சிருப்பாங்களே, இந்த லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. ஒரே ஒரு என்ஜினை வச்சு ஓட்டிடுறானுங்க. வந்துட்டே இருப்பாங்க. அதான் ரைட்டு. ஒரே ஒரு ரோடு இருக்குல்ல. ஓகே. இல்லை 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 சரிடா. தம்பி ஆட்டில் பேர் எழுது தம்பி. என்னப்பா எம்பினா? எங்க வீட்டுக்காரம்மா பேரு. என் பேர் எழுத மாதிரி இருக்கிறியா? ஒரு ஆட்டு எட்ரஸ் தம்பி எங்க ரெண்டுமே எடுத்துட்டு ஹார்ட் அழியாம பாத்துக்க தம்பி. அது என்ன மணலா?
இந்த ஒரு மாதிரி கால் வச்சுருப்பாங்களே அது எப்படி? ஏய் 50 கிலோமீட்டர் போட அதை மட்டும் கூப்பிட்டு, ஏன்னா அது நிறைய இருக்கு. சரி ஓகே. சரி. அந்த உள்ள வந்து அந்த பொண்ணை ஏற்றிக்கோ. ஓகே. இது எவ்வளோடா வரும்? இந்த கேம் விளையாடி இருக்கியா? இல்லை. விஆர் அந்த இது ஷேக் ஆகும்டா. பேஸ்மெண்ட் கீழே ஷேக் ஆகும். இப்போ நான் போட்டேன். நல்லா இருக்குல்ல, ஹோம் டிசைன்ஸ் போல். ஆனால் இங்கே எல்லாமே மாதா சிலை இந்த இதெல்லாம் தான் ஜாஸ்தி. என்ன இந்த கன்னியாகுமரி ஒரு டைம் போனோம்ல, அங்கேயும் இந்த மாதிரி பீச் ஓர கடல் இருந்துச்சு, இந்த கடலோர கடைகள் இருந்துச்சு. எப்போ போனேன்? நான் இந்த படிக்க சொல்ல போனோம், டிப்ளமோ படிக்க சொல்ல போனோம். செப்பல். ஆனால் டேட்டோஸ் கடையும் 2-3 கடை இருக்கு பாரு. இப்போ தான் க்ரௌடே ஜாஸ்தி ஆகுது. என்ன ஸ்கூல் பசங்க யூட்டன் போடுவோம். அதான் போய் பார்த்துட்டு வந்தோம்ல. இந்த சைடு கடைகள் நிறைய இருக்கு. என்ன புதுசாக மீன் வச்சுருக்காங்க, மஞ்சள் தடவி. ஈரான் கடையில் சூப்பராக சார். குட்டி குட்டி திங்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய குழந்தைங்க திங்ஸ் தான் வச்சுருக்காங்கடா. விளையாடுற பொருள், ரிமோட்டு காரு, ஏசிபி. போகும்போது ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயே ஆகணுன்றியா? கள்ளப்புரி இங்கே கோயிலில் கொண்டு போய் போட்டுறதுக்கு வாங்குறாங்களோ? இது கள்ளப்புரி சாப்பிட்றது அவங்க தெரியல, இருக்கலாம். என்ன தெரியுதுன்னா, எங்கேயாச்சும் போனோம்னா ஒன் டே முன்னாடி போனோம்னா தான் ஃப்ரீ மைண்ட் செட்டோட போயிட்டு வரணும். அறிவு இல்லைனாவே எங்கேயாவது சேவை பண்ணலாம். ஆமாம் ஆமாம். இல்லைம்மா, இந்த சில்லறையெல்லாம் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே எங்கே கொடுக்குறது? சின்ன சின்ன கடை தான் போட்டிருக்காங்க, ஜம்முன்னு போட்டு வந்துருக்காங்க. பார்த்துட்டோம். நல்லா இருக்கு. என்ன குட்டி குட்டியா? 100 எவ்வளோன்னு கேளு. மாதம் ஆகும். வாட்ச் வேற, ஆம்ஸ்டாங்கில் கொடுத்த வாட்ச் வேற. அழுத்தி வெளியில் ஹாலில் வச்சுருந்தேன்னா எவன் குட்டி வந்து தூக்கி போயிட்டாங்க, எவன் தூக்கி வாங்க.
இந்த நாய் பொம்மை பார்த்துருக்கியா? ஆஹா. ஃபேன் காத்துல ஆடும். ஓ இதுவா? 100 ரூபா. ஆமாம், நான் வாங்கிட்டு வீட்டில் வச்சுருக்கேன். உள்ள உட்கார ஒரு நட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. சும்மா ஒரு கம்பியில் அழைச்சி விட்டுருவாங்க. காற்று அடிச்சுன்னா அப்படி காற்றுல மட்டும் தலை அப்படி ஆடும். க்ளீன்லாம் பண்ணுறாங்க, என்ன ஹைஜீனிக்காக வச்சுருக்கு. இந்த கேண்டில்லாம் எவ்வளோண்ணே வரும் பெருசு? அதான் மொட்டை வேலையாக இருக்குது. என்ன 160 உள்ளதில் பெருசு தான். இதான் உள்ளதில் பெருசா? இன்னும் பெருசு இருக்கு. இல்லை இல்லை, நான் எதுக்காக கேட்குறேன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கோயிலுக்கு இல்லை. அவ்வளோ பெருசு வச்சு கொண்டு போக முடியாது. ஆமாம், எவ்வளோ பெருசு? அதான் ரேட்டு 150. இந்த குட்டி குட்டிலாம் என்ன? ஓஹோ சரி சரி. இல்லைண்ணா நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா கேட்குறேன். நான் எது என்ன ரேட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக கேட்டேன் வீட்டுக்கு. இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதெல்லாம் இதெல்லாம் 1 10 ரூபா. இது 1 5 ரூபா. அதாவது 1 10 ரூபாயோ இல்லை அந்த பேக்கெட்டேவா? பாக்கெட் 50 ரூபா. பாக்கெட் 50 ரூபா. இது 10 வச்சுருக்கு 50 ரூபா அந்த மாதிரி. இதெல்லாம் என்னதுண்ணா அது? காணிக்க பொருளுக்கு இது பட்டயம் வேண்டிக்கலாம். வாங்கி உண்டியில் போடுவோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம், கோயம்புத்தூர். நாங்கள் தெரியல, அதான் கேட்குறேன். வேண்டிக்குவாங்க, உடம்புக்கு வேண்டிக்கிறாங்கல்ல, வண்டி உண்டியில் போடுவாங்க. இது என்ன வெள்ளி தேடுங்களா? அதில் வைப்பாங்க. குழந்தை பையன் கல்யாணத்துக்கு, வேலைக்கு, படிப்புக்கு. மாதா அதெல்லாம் பரிசு தரணும். சரி சரிண்ணா, வரேன் இருங்க. 8ஆம் நம்பர் கடை. பரிசு தரணும். ஜோடி 500 ரூபா. ஜோடி 500 பண்ணலாம். யார் சொல்லுங்கள். நான் கடைக்கு போகிற ரேட்டு தான் 350 ரூபா சொல்லுவேன். நான் 350 ரூபா சொன்னேன். 150 ரூபாய்க்கு கிடைக்குமா? வாய்ப்பில்லை. அரிசி 240 ரூபா கடைக்கு போகிற ரேட்டு. சரிண்ணா, சரி வச்சுக்காங்க. கலர் கலராக போட்டு 50 ராக்கெட் எடுத்துருக்காங்க. மிரட்டுறாங்க. கலர் பொடி தான் சார். எல்லாருமே மெழுகுவர்த்தி வித்தா எவன்ட வேண்டா வாங்கணுங்க. தலைவர் ஆட்டுறாரு, அதனால ஆடுது. வடை போடுறோம், சூப்பராக இருக்கு. பெரிய பெரிய வடையாக போட்டு நல்ல பொரியாண்டா. இந்த பழனி கோயில் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இல்லை வீடியோ அலோவ் பண்ணலாம் தெரியல. என்ன சொல்லுவாங்க? இந்த வந்து ப்ரேயர் பண்ணுறப்ப ஜபமால ப்ரேயர் பண்ணுறப்ப கவுண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு காலத்தில் நீ போட்டு இல்லை இல்லை, நெவர்.